இன்னொரு பொடி ரெசிபி பார்க்க போகிறோம். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிறு இட்லி பொடி பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கேன். அதை நல்லா செவந்து வர வரை வறுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா செவந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ 1/2 கப்பு உடச்ச கடலை எடுத்துக்கலாம். பச்சை பருப்பு 1 கப்பு எடுத்திங்கன்னா உடச்ச கடலை 1/2 கப்பு எடுக்கணும். அதில் பாதி அளவு இதுக்கு எடுக்கணும். இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 15லேருந்து ஒரு 20 மிளகாய்க்குள்ளே எடுத்துக்கலாம். ஒரு 18 மிளகாய் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பேல் எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு கை பூண்டு எடுத்துருக்கேன். பல்லு ஒரு 20 பல்லுக்கு மேலே இருக்கும் பூண்டு பல்லு. அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் நைஸாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பயிறு பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. 1 கப்பு பச்சை பயிறு இருந்தால் நம்மளோட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்து நீங்கள் ஒரு இட்லி கூட தொட்டு சாப்பிடலாம். இதோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது தொட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் ரைஸுக்கும் இதை நீங்கள் பொடி போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிறு பொடி சாதம் ரெடி ஆகிடும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் அந்த பொடி போட்டு நம்ம ரைஸோடு கலந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம். ஹெல்த்தியானதும் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் தரத்துக்கு யூஸ் ஆகும் இந்த இது பச்சை பயிறு பொடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை பயிறு பொடி அரைச்சிருக்கோம். இப்போ அதை வச்சு ரைஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸி. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வடித்த சாதம் போட்டு நம்மளுக்கு தேவையான பச்சை பயிறு பொடியை சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு இந்த பொடியை போட்டு கிளறினா நம்மளோட பச்சை பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது டிஃபன் ரெசிபிக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ரைஸ்க்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் செட் ஆகும். ஈஸியாக சிம்பிளாக ஒரு பொடி அரைச்சிட்டா ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.